வணக்கங்கள். டிசி ரீபூட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் படமா சூப்பர்மேனை லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதை தொடர்ந்து அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்லயே சூப்பர் கேர்ள் படத்தை டீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த சூப்பர் கேர்ள் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். சூப்பர் கேர்ள் இந்த படத்தோட டைரக்டர் கேரி கில்லிஸ்பை. இவர் இதுக்கு முன்னாடி குருவெல்லா 2 மாதிரியான சில படங்கள் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதை சூப்பர் கேர்ள் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. சூப்பர் கேர்ளும் கிரிப்டோவும் மட்டும்தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் கேர்ள் ஒரு ஆல்கஹாலிக் மாதிரி இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு மாதிரியான வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படியே கட் பண்ணா ரூத்திங்கிற கேரக்டர் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸை வில்லன் கிரிம் கொண்டுட்டதால அவரை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ரூத்தி அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல ரூத்தியும் சூப்பர் கேர்ளும் மீட் பண்றாங்க. இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படிங்கறத இந்த சூப்பர் கேர்ள் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா சூப்பர் கேர்ளா ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய மில்லி ஆல்காவோட பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஆல்கஹாலிக்கா உள்ள நிறைய பெயினோட எதையும் பெருசாக கண்டுக்காத மாதிரியான ஒரு கேரக்டர். அதை அவங்க முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு 3ல இருந்து 4 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துல இருக்கு. அதுல ஸ்டார்டிங்ல ஸ்பேஸ் பஸ் மாதிரி ஒன்று வரும், அங்க வரக்கூடிய ஆக்ஷன் சீனும், அதுக்கப்புறமா மிட் போர்ஷன்ல ஒரு ஆக்ஷன் வரும், அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது சுத்தமா சிங்கே இல்லை. அது எதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. அது அந்த சீனோட மூடியே அதுக்கு எடுத்துருச்சு. அடுத்ததா ஜேசன் மாமோவா ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய லோபோ ரோல். அவர் டோட்டலாகவே இந்த படத்தில் ஒரு 10 மினிட்ஸ் தான் வராரு. அவர் வர சீன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. பட் அது இந்த படத்துக்கு பெருசாக எதுவும் தேவையில்ல. எப்பப்பெல்லாம் சூப்பர் கேர்ளுக்கு ஹெல்ப் தேவையோ அப்பப்பெல்லாம் வந்து அவர் ஹெல்ப் பண்ணிட்டு போகிற மாதிரி சும்மா அவருக்கு பேருக்குன்னு வச்சிருக்காங்க. அவருக்குன்னு ஒரு நீட்டான கேரக்டர் ஆர்க் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா வராரு போறாரு, அவ்வளோதான் அவருடைய ரோல். ஆக்சுவலாக இந்த படத்தோட மெயின் கேரக்டர் ரூத்திங்கிற மாதிரி தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் சூப்பர் கேர்ள் வர மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் லோபோவே வராரு. ஸோ அப்போ அந்த ரூத்தி கேரக்டரை இவங்க இன்னும் நல்லா ரைட் பண்ணியிருக்கணும். பட் அது ரொம்ப ஷாலோவாக எழுதியிருக்காங்க. பெருசாக அவங்களுக்கு டெப்த்தெல்லாம் இல்லை. ஸோ ரூத்தி கேரக்டருக்கும் சரி சூப்பர் கேர்ள் கேரக்டருக்கும் சரி நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட்டுங்கிறது வந்து கிடைக்கல. சூப்பர் கேர்ளோட பேக் ஸ்டோரிக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் அதெல்லாம் ரொம்ப ட்ராமாவாக போகுது. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப வளவலான்னு போகுது. அதெல்லாம் கட் ஷாட் பண்ணி இந்த படத்தை எங்கேஜிங்காக கொடுத்துருக்கலாம். பட் இது ஒரு நார்மலான டிப்பிக்கல் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் மாதிரி இருக்குது. எந்த விதமான புது சீன்ஸும் புது ஐடியாஸும் இந்த படத்தில் இல்லை. டிசி ரீபூட் ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய 2வது படங்கிறனால அவங்க ரொம்ப சாலிடான ரைட்டிங் இருக்கக்கூடிய படத்தை தான் எடுத்திருக்கணும். பட் இந்த படத்தில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப வீக்காக மேம்போக்காக எழுதப்பட்ட ஒரு டிப்பிக்கல் சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதை அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே சரி பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். பட் எப்படி இதை அலோவ் பண்ணி மூவி பண்ணி ஜேம்ஸ் கன் எப்படி அலோவ் பண்ணாருன்னு தெரில. பிகாஸ் ஜேம்ஸ் கன் சொல்லியிருந்தாரு, நான் எந்த ஒரு ஸ்கிரிப்டையும் ஃபுல்லாக படிக்காமல் சாலிடான ரைட்டிங் இல்லாமல் ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போக மாட்டேன்ட்டு. ஆல்ரெடி அவர் இது மாதிரி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸின்னு ஸ்பேஸ் பேஸ் பண்ண சூப்பர் ஹீரோ ஃபிலிம் எடுத்திருக்காரு. அப்படி இருந்தும் இது எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. இது இன்னும் நல்லா வந்திருக்க வேண்டிய படம். இப்போ ரொம்ப டிப்பிக்கலான ஒரு நார்மல் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் மாதிரி இருக்குது. ஓவராலாக நீங்கள் டிசியை இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் டிசி ஃபேன்ஸ்னால் இந்த படத்தை ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். மற்றபடி இதில் பெருசாக புதுசாலாம் எதுவும் இல்லை. நார்மலான ஃபிலிம் தான். சிம்பிளாக சொல்லணும்னா சூப்பர் கேர்ளில் சூப்பர் இல்லை, கேர்ள் மட்டும்தான் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.